தமிழன் விழுந்த இடம் சாதி. நாம் ஏன் தெரியுமா அரசியல் பேசுறோம்? சாதி என்கிற சனாதன கோட்பாடு உள்ளே வந்ததோ அங்குதான் தமிழன் அறிவில் கீழே விழுந்தான். மானுடம் விரும்புகிற எல்லோருடைய குரலும் ஒரு மாதிரி இருக்கும். கொள்ளையடிக்கிறவங்கள்ட்ட பங்கு வாங்கிங்க, அது பேர் தான் தேர்தல் பத்திரம். ஏன் இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? அது 20,000 புத்தகம் படித்தது, சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம், வள்ளலாருடைய உச்சம் சனாதனம் என்று பேசுற வேறொரு கூட்டணி இருக்கு. தேரை முல்லைக்கு கொடுக்கும்போது பாரி தேரை மட்டும் கொடுத்தானா குதிரையோட கொடுத்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2 இடத்துல சக்சஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு தலை நிக்க மாட்டேங்குது. தமிழர்கள் எங்கு தேங்கினார்கள்? இந்த கல்லூரில பாடமாக போய் வச்ச பாடத்தெல்லாம் படிச்சிட்ட மாதிரியும் நீங்க கம்பராமாயணத்தை தூக்குகிற அளவிற்கு என்று சிலப்பதிகாரத்தை நீங்கள் தூக்க போகிறீர்களோ அது வரையிலும் உங்களுக்கு பிரச்சனை உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. ரொம்ப மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இது. ஏன்னா வந்திருக்கிற நண்பர்களின் எண்ணிக்கையை விட கேமராக்களின் எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது. அதனாலே லேசாக ஒரு பயமும் இருக்குது. உண்மையாகவே நான் ரொம்ப மதிக்கிற 2 பேரும் இதில் இருக்காங்க. எனக்கு சங்க இலக்கியம் பற்றி பேசும்போது எனக்கு என்ன தோணும்னா, நான் கல்லூரி காலங்களில் தமிழ் படித்தோம், சங்க தமிழ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்தோம். அப்போ வரைக்கும் அது தமிழின் பெருமையாக இருந்துச்சு. பாலகிருஷ்ணன் வந்த பிறகுதான் தமிழரின் பெருமையாக அது மாறிச்சு. இது ஒரு சின்ன வேறுபாடுன்னு நான் நினைக்கிறேன் அடிப்படையில். ஏன்னா களம் செய்யும் கோவே அப்படிங்கிற வார்த்தையை அப்போதான் முன் வச்சார். சங்க இலக்கியத்துக்குள்ள ஒரு பானை செய்கிற ஒரு உழைப்பாளியை கடவுளோ மன்னனோ அவருக்கு நிகரானவன் என்று சொல்கிற ஒரு பாணி இருக்குல்ல, அது பாலகிருஷ்ணனால் தான் வசப்பட்டது. அது மாதிரியே அணி செய்யும் எருமை அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தினார். எங்களுக்கெல்லாம் எருமை தெரியும். பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் அப்படி திட்டிருக்காருங்கள, ஏண்டா எருமை அப்படின்னு. ஆனால் அந்த வாசிரியர் இன்னைக்கு தான் சொல்லுவேன், பரவாயில்ல சார், அன்றைக்கே இடங்கிட்டு தான் திட்டிருக்கீங்க என்று. அப்படி ஒரு அடையாளம் தந்த ஐயா பாலகிருஷ்ணன். அதுபோலவே நான் மிகவும் மதிக்கிற ஐயா வேலுச்சாமி. அது நல்ல குறிப்பு சொன்னார் பேசும்போது, கொள்ளையடிக்கிறவங்கள்ட்ட பங்கு வாங்கிங்க அப்படின்னு. நான் யோசித்தேன், இதுக்கு தொடர்ச்சி இருக்கா? இருக்கு. அது பேர் தான் தேர்தல் பத்திரம் என்று பெயர். சரிதானே? பாருங்க, கருப்பழனியை வந்தோன்னு அரசியல் பேச வேண்டியிருக்கு பாருங்க. இல்லை, கொள்ளையடிக்கிறோட பங்கு வாங்குறது பேர் தானே சார் தேர்தல் பத்திரம், எலக்ட்ரல் பாண்டுங்கிறது தானே. அப்போது எனக்கு இந்த யுகபாரதியினுடைய புத்தகங்கிறத நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு தேர்தல் நேரம் வேற. பாலகிருஷ்ணன் தலைமையில் யுகபாரதி தலைமையில் நல்ல கூட்டணி, அறிவு கூட்டணி. எங்கள் கிராமங்கள்ல எல்லாம் இந்த தேர்தல் நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றம் ஒன்றாலாம் நடந்த காலம் உண்டு. இப்போ எப்படி கிராமத்தில் பேசிக்கணும்னா, நீ கீழே யார் ஓட்டு போட வர, மேலே யார் ஓட்டு போடான்னு கேட்பாங்க. மேலேங்கிறது நாடாளுமன்றம், கீழேங்கிறது சட்டமன்றம். இந்த மேல் கூட்டணின்னு அவரே சொல்கிறார். நான் மேற்கூட்டணின்னு சொல்லலை, மேல் கூட்டணி என்று சொல்கிறேன், மேல் கணக்கு என்று சொல்கிறேன்னு சொல்கிறார். எனக்கு என்ன இப்போ தோணுதுன்னா நண்பர்களே, இது ஒரு கூட்டணி. பாலகிருஷ்ணன், கருப்பணியப்பன், ஆறுமுகத்தமிழன், சூர்யா சேவியர், இப்படி ஐயா வேலுச்சாமி, கருப்பணியப்பன், இது ஒரு கூட்டணி. ஏன் இந்த கூட்டணி வெல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம்? வேறு ஒரு கூட்டணி ஒன்று இருக்கு. அது 20,000 புத்தகம் படித்தது, சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம், வள்ளலாருடைய உச்சம் சனாதனம் என்று பேசுகிற வேறொரு கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணி என் பார்வையில் காணா போக வேண்டும் என்றால் இந்த கூட்டணி வெல்ல வேண்டிய அவசியம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு. நான் அப்படி தான் இதை நீங்கள் அரசியலெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை நண்பர்களே, எனக்கு இன்னொன்று என்ன சொல்ல தோணுதுன்னா, எல்லாரும் சொல்லிட்டாங்க சொல்வலை வேட்டுவன் அப்படிங்கிற சொல்ல. எனக்கு யுகபாரதி 2000 சினிமா பாட்டு எழுதியிருக்காரு, ஒரு 10 கவிதை புத்தகம் இருக்குது, ஒரு 15 கட்டுரை புத்தகம் இருக்குது என்று படிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன தோணும்னா, எனக்கு ஒரு கவிஞன் உரைநடை இருக்குல்ல, அது ரொம்ப வித்தியாசம்னு நான் நினைப்பேன். சில பேருடைய புரோசை படிச்சிங்கன்னா புல்டோசர் வச்சு தள்ள வேண்டிய அவசியம்லாம் இருக்கும். நீங்கள் மெனக்கட வேண்டியிருக்கும், மனைவிகிட்ட டீ கேட்க வேண்டியிருக்கும், ஏஞ்சி கொஞ்சம் நடக்க வேண்டியிருக்கும், ஃபேனை போட்டுக்க வேண்டியிருக்கும், வேத்து கொட்டும். இது நீங்கள் படிக்கிறதுக்குள்ள மூச்சு திணறிடும். ஆனால் யுகபாரதியுடைய புரோஸ் இருக்குல்ல,
எல்லாரும் சொல்லிட்டாங்க, திருப்பி திருப்பி அதையும் நான் சொல்ல வேண்டாம். உண்மையாகவே ரொம்ப லகுவான ப்ரோஸ் அது, ரொம்ப லகுவான ப்ரோஸ் அது. எனக்கு என்ன தோணும்னா, ஒரு கவிஞன் உரைநடை எழுத வரும்போது சின்ன பிரச்சனை இருக்குது அவனுக்கு. என்ன பிரச்சனை இருக்கும்னா, தான் கவிஞங்கிறத மறக்கவே முடியாமல் தவிப்பான். தான் கவிஞங்கிறத அவனால் மறக்க முடியாது. அது எனக்கு என்ன தோணும்னா, பொதுவாக இப்போது வீட்டில் புரோட்டா போட்டால் மனைவி போடுற மாதிரி தான் போடணும். நீங்கள் புரோட்டா மாஸ்டர் கூட வீட்டில் போட்டால் எப்படி இருக்கும்? அவன் வந்து அடுப்படையில் டக்க டக்க டக்கடன்னு அடிச்சான்னு வச்சுக்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? புரோட்டா போடுற மாஸ்டரை கொண்டாந்து வீட்டுக்குள்ளே விட்டு புரோட்டா போடுறா அப்படின்னா, அவர் தோசைக்கல்லில் டக்க 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 டக்குன்னு அடித்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் கவிஞரோட உரைநடை. ஆனால் யுகபாரதியின் உரைநடை மனைவி போடுகிற புரோட்டா மாதிரி பக்குவமாக எளிதாக இருக்குதுன்னு எனக்கு தோணும். எனக்கு இந்த உரைநடையை படிக்கும் இன்னொன்று சொல்லிட்டு போயின்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டால், நண்பர்களே, இந்த எல்லாரும் சொன்னது ஒரு இருக்குது. அதாவது நிறைய அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஏகப்பட்ட புத்தகங்களை ரெஃபர் பண்ணியிருக்காரு என்று சொல்லும்போது எனக்கு நான் ஒரு சின்ன இதை படிக்கும்போது ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தேன். இப்போ எத்தனை புத்தகம் தான் ரெஃபர் பண்ணுறாரு? நல்லா நீ யோசிக்கலாம். இப்போ ஏன்னா வேலுசாமி சொன்னார், பேசும்போது கடற்கரை சொன்னார், ராஜமுருகன் சொன்னார், எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இன்னும் புத்தகத்தை படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தான் வெளியிடுறாங்க, இனிமேல் தான் படிக்க போகிறீங்க. அப்போது சின்னதாக ஒன்று யோசிச்சு பார்த்தேன், யாரை பற்றியெல்லாம் இந்த புத்தகத்துக்குள்ளே ஒரு ஆளால் சொல்ல முடியும். ஏன்னா இந்த புத்தகத்தில் அவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, கடலில் சரியாக இருந்தாலும் கண்ணீர் உப்பு கரிப்பதற்கு காரணம் தேவையில்லாமல் யோசிப்பது, தேவைக்கு மேலேயும் வாசிப்பது என்று ஒரு வரி இதில் வருது. இந்த வரியை படிச்சுட்டு தான் லிஸ்டே எடுத்தேன். என்னென்ன சொல்கிறாருன்னா, இந்த சொல் வேட்டுவனுடைய வலையில் சுரதா, முத்தொள்ளாயிரம், விவிலியம், கம்பர், தீஜா, புத்தர், திருமூலர், அழகுணி சித்தர், கண்ணதாசன், யானை டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, வைக்கம் முகமது பஷீர், கேசவன், ஜெயங்கொண்டார், பாரதி, பூசன், பாஷோ, லீலாவதி, வள்ளுவர், எஸ்ரா, கோல்ரிச், முத்துலிங்கம், சிவவாக்கியர், மீபா சோமு, அழகுணி சித்தர், சேக்கிழார், வள்ளலார், அதன் பிறகு வண்ணதாசன், ரமேஷ் பிரதன், ராய் மாக்சம், ஆ சுப்பிரமணியன், ஜாகிர் ஹுசேன், ஜேடி குரூஸ், சமஸ், ஔவை, சுயம்பலிங்கம், கலைஞர், சத்யஜித்ரே, காந்தி பாபு, பிரேம்சந்த், மணிமேகலை, சு வேணுகோபால், முத்துப்பழனி, கீரா, குட்டிரேவதி, சுஜாதா, ராகுல்ஜி, வாலி, கர்னல், ஜேம்ஸ் வெல்ஸ், ஆதவன், ஆண்டாள், வித்யாசங்கர், மார்ட்டின் லூதர் கிங், சாவே சுப்பிரமணியம், டால்சாய், கூமாப்பா, ரவிக்குமார், வைதே ஹெர்பர்ட், ச தமிழ்ச்செல்வன், பீர்பார், மூச்சு வாங்குதா, கல்பனா, வே நீலகண்டன், ஜெயகாந்தன், தஞ்சை பிரகாஷ், வாவேசு, சு வெங்கடேசன், ராகவையங்கார், உவேசா, ஐராவதம், மகாதேவன், ஔவை துரைசாமி, பிரபஞ்சன், பிச்சமூர்த்தி, சாலிமலி, மோகன், தேவதேவன், அத்தர், கலாபிரியா, PL சாமி, தொல்காப்பியர், ஸ்டாலின் பாலுசாமி, இளங்கோவடிகள், தணிகை செல்வன், பாரதிதாசன், தோப்பா, அம்பேத்கர், ரகுபதி, ரகுபதி, கந்தர்வன், கோமல், அசோகமித்திரன், நக்கீரன், ஜலாலுதீன் ரூமி, எல்லிஸ், முகுந்த நாகராஜ், ஓஷோ. அதை தான் சொல்ல வரேன். இப்போ இவ்வளோ பேரை சொல்லி ஒருத்தர் சொல்லாமல் இருப்போனா கடைசியாக பாலகிருஷ்ணன். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு நல்ல புத்தகம் என்ன செய்யணும் என்னை பொறுத்தளவுனா, அந்த புத்தகம் அந்த எழுதிய அந்த எழுத்தை தாண்டி இன்னும் சில பேர்கிட்ட அழைச்சிட்டு போகிறதா நல்ல புத்தகத்தினுடைய அடையாளம். எனக்கு யுகபாரதியிடம் நான் மிக மிக ரசிக்கிற விஷயமாக நினைக்கிறேன். இவ்வளோ மெனக்கிட்டு நான் தயாரித்ததுக்கு என்ன காரணம் கேட்டால், இப்படி ஒரு அற்புதமான எழுத்தை யுகபாரதி கொண்டு வந்து தந்திருப்பது ஒன்றும் சாதாரணமான விஷயமாக எனக்கு தோணலை. நீங்கள் வேள்பாரியில் ஒரு இடம் இருக்குது, எல்லாரும் படித்தது நிறைய வித்துருச்சு அந்த புக்கு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் இந்த பாரி வந்து கொடுத்தது இருக்குல்ல, தேரை, பாரி அந்த தேரை கொடுக்கும்போது அதற்கு முன்னாடி ஒரு காட்சி இருக்குது. நீங்கள் உண்மையாகவே அந்த காட்சி வந்து அற்புதமாக வெங்கடேசன் எழுதியிருக்கிறது ஒரு பக்கம்னா, அதை சுகபாரதி சொல்கிற விதம் இருக்குல்ல, அந்த தேரை வந்து முல்லைக்கு கொடுக்கும்போது பாரி தேரை மட்டும் கொடுத்தானா குதிரையோட கொடுத்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த இடத்துல வந்து இவருடைய வாசிப்பு எங்கே வருதுன்னா, இல்லை அவன் தேரை மட்டும் கொடுத்துட்டு குதிரையை கூட்டிகிட்டு போயிட்டான், அவனும் அவன் காதல் மனைவியும் குதிரையை கூட அழைச்சிட்டு போனாங்க என்று வெங்கடேசன் அந்த அத்தியாயத்தை முடித்திருக்கிறார் என்று சொல்லுவது அதிசயம் அல்ல. ஏன்னா நாவலில் இருக்குது. இந்த முடிவுக்கு வெங்கடேசன் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்குறாரு.
எப்படி வந்தார் வெங்கடேசன் என்றால், வெங்கடேசன் ஔவை துரைசாமி பிள்ளையினுடைய ஆய்வை படித்ததன் மூலம் அந்த முடிவுக்கு வந்தார் என்று சொல்லும் போதுதான் இவர் உவேசால் ஆரம்பிச்சு ஔவை துரைசாமி பிள்ளை வரையிலும் இவர் படித்து எனக்கு அப்பதான் எனக்கு வியப்பா இருந்துச்சு. ஏன்னா 2 இடத்துல சக்சஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு தலை நிற்க மாட்டேங்குது. 2 இடத்துல வெற்றி பெற்றாங்கன்னா நிற்க மாட்டேங்குது. எனக்கு எல்லாரும் கேட்ட கேள்வி ஒன்று சொல்லி நான் முடிக்கணும். இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யானைகளை பற்றி ஏகப்பட்ட குறிப்பு வருது வருது வருதுன்னு எல்லாருமே பேசுகிறோம். எல்லாருமே யானையை பற்றி குறிப்பு வருது. வேள்பாறையில் யானையை பற்றி இருக்கு. சங்க இலக்கியங்களில் அவர் பேச போறார், பாலகிருஷ்ணன் பேச போறாரு. ஏராளமான குறிப்பெல்லாம் இருக்கு. சரி, இவ்வளவு யானைகளை பற்றி குறிப்பு இருக்குல்ல, யானை பேசுங்கிறத பற்றி நம்ம ஏதாவது பேசியிருக்கோமா? யானை கிட்ட என்ன மாதிரி ஒலிகள் இருக்கு நம்ம பேசியிருக்கிறோமா? யானை 5 கிலோமீட்டர் தாண்டி கூட தன்னுடைய இணையை கூப்பிட்டுரும் என்பதை நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு தெரியுமா? நமக்குங்கிறது இன்னைக்கு இருக்கு. உங்களை நான் கேட்கல, தமிழ் இலக்கியங்களில் பேசியிருக்கோமா? அந்த யானைகள் ஒரு 14-35 ஹெர்ட்ஸ் ஓசை அது எழுப்பும் என்பதை பற்றி நமக்கு தெரியுமா? சோதிச்சு பார்த்துருக்கோமா? ஒரு யானை எங்கேயோ குண்டு தண்ணி குடிக்கும் போது திடீரென்று நிமிர்ந்து காதுகள் விடச்சு நின்று கொஞ்ச நேரம் நின்று கவனிச்சுட்டு தட தட தடன்னு ஓடி ஒரு இணையோடு போய் சேருது என்று நாம் யாராவது இலக்கியங்களில் பேசியிருக்கிறோமா? ஏன் பேசல? யானைக்கு நாக்கு தடிக்குன்னு பேசியிருக்கிறோம், யானை கூர்மையான விலங்குன்னு பேசியிருக்கிறோம், யானை உலகின் பேருயிர் என்று பேசியிருக்கிறோம். ஏன் நாம் இதை பேசல என்கும்போது தான் எனக்கு ஆச்சரியமா தோணுது. யானைகளே பிறக்காத ரஷ்யாவில் பிறந்த காத்ரின் பெயின் என்கிற பெண் ஆய்வு செய்கிறாள். இதை நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல. உண்மையாகவே மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஒரு வனவிலங்குகள் ஆய்வு மையம் போட்டிருக்கிற யானைகள் உலகின் பேருயிர் என்கிற புத்தகத்தில் அலியும் யோகநாதன் எழுதின புத்தகம். அந்த புத்தகம் நீ படிச்சு பாருங்க. அப்போ அதில் ஒரு கேள்வி வரும், என்னன்னா, தமிழர்கள் எங்கு தேங்கினார்கள் என்று வேலுசாமி கேட்டார்ல. சங்க இலக்கியத்தில் கூறு இருந்துச்சுல்ல, உங்களுக்கு இலக்கியம் பற்றி, யானை பற்றி, விலங்குகள் பற்றி எத்தனை சொல்லணும். கூகை ஆந்தை சிறப்பித்த இலக்கியம் நிறைய எழுதுறாரு. இதில் ஒரு மன்னன் போர்ல காயமுற்று கீழ் விழுகிறான். அவன் பறவைகளின் நேசன். பறவைகள் எல்லாம் சேர்ந்து அந்த மன்னன் மீது தன்னுடைய இறகுகளால், வெயில் நல்ல பொட்ட வெயில் அவனுக்கு காயப்பட்டு கீழ் விழுகிறான், சாக போறான். அவனை இந்த பறவைகள் எல்லாம் சேர்ந்து சிறகை விரித்து கூடமைத்து அவன் உடலில் வெயில் படாமல் பாதுகாத்தது என்ற குறிப்பு சங்கீதத்தில் இருக்கு என்று எழுதுறாரு யுகபாரதி. அப்போ கூகை இருக்குல்ல, ஆந்தை வெக்கப்பட்டுச்சான். ஏன்னா அதுக்கு பகல்ல கண்ணு தெரியாது. தன்னால போய் அப்படி சிறக விரிக்க முடியலையே என்று கூகை வெட்கப்பட்டது என்று சொல்கிற ஞானம் தமிழனுக்கு இருந்தது. மறந்துடாதீங்க, அது வெறும் அறிவல்ல, அன்போடு சேர்ந்த அறிவு. என் கேள்வி, அவ்வளவு சிறந்த விலங்குகளை உற்று கவனித்த தமிழனால் ஒரு கூகையை, பறவைகளை, யானையை, செடி கொடிகளை, ஒரு மரத்திலிருந்து இலை கீழே விழுந்துச்சுன்னா அது நுனி கீழே விழுகுதா, அடி கீழே விழுகுதா, காத்தை வெட்டிக்கிட்டே விழுகுதா என்பதை பொறுத்து மரத்தை முடிவு செய்ய முடியும் என்று தெரிந்திருந்த தமிழனுக்கு, ஏன் சார் யானையை பற்றி இப்ப நான் சொன்னல, ரஷ்யாவில் பிறந்த பொண்ணு ஒருத்தி சொல்றா என்று ஏன் நம்மளால முடியல? என்னுடைய சிற்றறிவு கெட்டிய முறையில் சொல்கிறேன். நாம் ஏன் தெரியுமா அரசியல் பேசுகிறோம்? நம்ம ஏதோ யாரோ 2 பேரை அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் புரிஞ்சுக்காதீங்க. ஏன் பேசுகிறோம்னா, தமிழன் விழுந்த இடம் சாதி என்று தமிழ்நாட்டிற்குள் சங்க இலக்கியம் பேசிய தமிழரெல்லாம் வாழ்ந்த காலத்திற்கு பிறகு வந்த சாதி என்கிற சனாதன கோட்பாடு உள்ளே வந்ததோ, அங்குதான் தமிழன் அறிவில் கீழே விழுந்தான் என்கிற உண்மையை நாம் தயவு செய்து யோசிக்கிறோம். அந்த புள்ளியை தொடுவதற்கு சங்க இலக்கியம் பயன்படும் என்றால் நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே. அதில் வள்ளலாரை பற்றி ரொம்ப அருமையா அவர் 2 பேரை சொல்றார். தனக்கு மனசோர்வு வந்துச்சுன்னா தான் படிக்கிறது ஒன்று வள்ளலார் சொல்றார், இன்னொன்று பிரபஞ்சனுடைய கதையை சொல்றார். பிரபஞ்சனோட நல்ல பழகணும், வாய்ப்பெல்லாம் கிடைச்சிது. நீங்க வள்ளலாரை பற்றி அவர் இசையமைப்பாளரும் பேசினார். அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு, அதுல அந்த மண்ணில ஈரம் உண்டு பாட்டு சொன்னார் இல்லையா, அந்த பாட்டு தான் எனக்கு பிடித்த பாட்டு. அந்த படத்தை ஜெய்பீம்ல அது கடைசி கிளைமேக்ஸ் இருக்கணும். அதில் நம்ம இசையமைப்பாளர் சொல்லிட்டு போகாத 2 வரி கடைசி வரி இருக்கு. அதுதான் வள்ளலாரை ஒழுங்கா படிச்சதோட அடையாளம் என் பார்வையில். அவர் சொல்றாரு,
உண்மை வழி நீ நடந்தே போவதுதான் வாழ்வின் அறம், அன்பின் கொடி ஏற்றி வைக்க துணை சேரும் கோடி தரம். இந்த அன்பின் கொடி என்கிற வார்த்தை தான் யுகபாரதி வள்ளலாருக்குள் கரைந்ததற்கான அடையாளம் என்று நான் தயவு செய்து நினைக்கிறேன். நீங்க ஏன் ஒரு படைப்பாளி படிக்கணுங்கிற கேள்வி இருக்குல்ல, நீங்க பசி அப்படின்னு வர்றதை பத்தி அவர் பேசுவார், பாலகிருஷ்ணன் பேசுவார். ஏன்னா அவருடைய அற்புதமான உரை அது, அவருடைய பசி பற்றிய தமிழனுடைய பார்வை. அதுல சத்யஜித்தருடைய கதை ஒன்று சொல்றார். மரம் எப்படி மனுஷனை சாப்பிடும் என்று ஒரு கதை இருக்கு சத்யஜித்தர்கிட்ட. நான் ஏன் இதை எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இளம் தலைமுறை இந்த கல்லூரியில் வைங்கிற பேச எனக்கு எப்பவுமே பிடிக்காது. இந்த கல்லூரியில் பாடமாகி என் போய் வச்ச பாடத்தெல்லாம் படிச்சுட்ட மாதிரியும், இது ஒன்று வைக்காதனால தான் இங்கே படிக்காமல் இருக்கிற மாதிரியும், அது ஒரு தப்பிக்கிற வழி. அது ஒரு தப்பிக்கிற வழி. நீங்கள் வாங்கி கொண்டு போய் உங்கள் பிள்ளைகளை கொடுத்து படிக்க சொல்லுங்கள், அது ஒன்று தான் இருக்கிறதே சிறந்த வழி. நீங்கள் கல்லூரியில் எனக்கு நான் ஒரு புஸ்தகம் நான் எடுத்தால் சொன்னேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்குவீங்க. சிலப்பதிகாரம் பற்றி ஒரு நல்ல புத்தகம் இருக்குது, கு. ராஜவேல் எழுதின புத்தகம். நீங்கள் சில பேராவது வாய்ச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலம்பு சித்திரம்னு பேர், சிலம்பு சித்திரம். ஒரு அற்புதமான புத்தகம் அது. ஒரு காந்தியன் அவர். ஒரு தேடலுக்காக லைப்ரரிக்கு ஃபோன் பண்ணி வேணும்னு கேட்டேன். எங்கள் நூலகர் நல்லவர், திருச்சிக்காரர் நல்லவர், உடனே கொடுத்து அனுப்பிச்சார். பெரட்னா நான் தான் என் முத ஆள். அந்த புத்தகம் 18 வருஷம் முன்னாடி வெளியிட்டிருக்காங்க. அதில் லைப்ரரி ஸ்லிப்பெல்லாம் ஒட்டியிருக்கு, சாப்பா குத்திருக்காங்க. நான் தான் முத ஆள். இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை. இப்போது உண்மையாகவே இந்த புத்தகத்தை யுகபாரதி சினிமாக்காரராக எழுதுனது நல்லதாக போச்சு. ஒரு சினிமாக்கார் அல்லாத ஒருத்தர் எழுதியிருந்தாருன்னா இத்தனை பேர் வந்திருக்க மாட்டீங்க, இத்தனை கேமரா வந்திருக்காது, வெளியில் தெரியாமலே போயிருந்துருக்கும். நான் விளையாட்டெல்லாம் சொல்ல, யதார்த்தத்தை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். நீ யோசிச்சு பாருங்க. எனக்கு தமிழ் 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 கல்லூரியில் வை கல்லூரி என்று சொல்வதை விட, என் நண்பர்களே, என்னுடைய நிறைவாக சொல்லிட்டு போகிறேன், என் பார்வையில் சொல்கிறேன், தமிழ் இலக்கியம் என்பதை ஏறக்குறைய ஒரு கைவிட்ட நிலையில் கொண்டாந்து விட்டுருவோம். அது படிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்று. உண்மையாகவே தமிழ் இலக்கியத்தில், குறிப்பாக சங்க இலக்கியத்தை, அது வந்து பக்தி இலக்கியங்களை பேசுகிறது புது கோஷ்டியே புறப்பட்டாங்க. நான் ரொம்ப ஆபத்தை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் யாரும் என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. நான் வெளியூர்காரன், திருச்சி சென்னைக்காரன் கிடையாது. எப்போது சென்னைக்கு வர்றேன்னா சமயத்தில் சொல்லிட்டு ஓடி போயிடணும். என்ன, உண்மையாகவே சொல்கிறேன், பேர் சொல்லக்கூடாது என்பதால் சொல்கிறேன். பல பக்தி இயக்கங்களை முன்வைத்து அல்லது பக்தியை முன்வைத்த இலக்கியங்கள் முன்வைத்து நடக்கிற பல கூட்டங்கள், பல நிகழ்ச்சிகள் ஏறக்குறைய சங்கிகளின் தொடக்க கால முன்னுரையாக இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. நீங்கள் கம்பராமாயணத்தை தூக்குகிற அளவிற்கு என்று சிலப்பதிகாரத்தை நீங்கள் தூக்கப் போகிறீர்களோ அதுவரையிலும் உங்களுக்கு பிரச்சனை உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்துடாதீங்க. வள்ளலாரையும் வள்ளுவரையும் சுமப்பதை போலவே சிலப்பதிகாரத்தையும் சுமக்கிற தமிழன்தான் தப்பிப்பான் என்று புரிந்தால், எனக்கு ஐயா பாலகிருஷ்ணன் மீது இருக்கிற மிக பெரும் மரியாதையே சங்க இலக்கியத்தை சொன்னார். பேசும்போது கடற்கரையெல்லாம் கூட சொன்னார். அதாவது அந்த சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமுங்கிற புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளியை தொட்டு நிறுவி நல்ல வேலை கீழடியும் கிடைக்க ஓரளவு தமிழன் எல்லா ஊர்லேயும் தப்பிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கான் இப்போ கீழடிட்டு. அப்போது அந்த எந்த இலக்கியங்களை எப்படி பார்க்கணும் என்பது மிக மிக முக்கியம். எனக்கு யுகபாரதியின் மிக மிக பிடித்தது, நிறைவாக சொல்கிறேன், சங்க இலக்கியத்தை மட்டுமல்ல, சங்க இலக்கியத்தை படித்தும் படிக்காமலும் சங்க இலக்கியம் போலவே சிந்தித்த பலர் வாழ்ந்திருக்கிறான் என்று சொல்கிற முயற்சி இருக்குல்ல, அதுதான் தலை சிறந்த முயற்சி என்று எனக்கு தோணுது. இதில் சொல்லப்பட்ட பட்டியல், பெரிய பட்டியல் வேணும்னு தான் படித்தேன். அந்த பட்டியலில் சத்யஜித் ராய் என்ன சங்க இலக்கியம் படித்தாரா? வைக்கம் முகமது ஈஸ்வரன் சங்க இலக்கியம் படித்தாரா? ஏன் வைக்கம் பகவதியுடைய குரலும் சங்க இலக்கியத்தின் குரலும் ஒன்றா இருக்குது? ஏனென்றால் மானுடம் விரும்புகிற எல்லோருடைய குரலும் ஒரு மாதிரி இருக்கும் என்பதுதான் முக்கியம். அந்த புள்ளிகளை தொட்ட யுகபாரதியை மனதார நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சனாதன ஒழிப்பே சமூக புரட்சி எனும் பெரியாரின் அடிப்படை சித்தாந்தத்தை விளக்கும் நூல் பெரியாரின் தத்துவம். ஆசிரியர் பேராசிரியர் அ. கருணானந்தன். விலை ரூபாய் 220 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.